வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. ரெண்டு செய்தி இருக்கு. சவப்பெட்டியில் ஜெயலலிதா உருவ பொம்மையை வைத்து பிரச்சாரம் நடைபெற்றிருக்கிறது. ஓபிஎஸ் அணி தரப்புல இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. விமர்சனத்திற்கும் உள்ளாகியிருக்கு. இன்னொரு செய்தி சற்று முன்பாக திரையில் ஓடிக்கொண்டிருக்க செய்தி, வருமான வரித்துறையினர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அலுவலகங்களில் சோதனை நடத்துவதாக செய்தி வந்திருக்கு. இந்த வருமான வரித்துறை சோதனையை பார்த்துட்டு நாம அப்புறம் அந்த சவப்பெட்டி பிரச்சாரத்துக்கு போகலாம். ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிஜேபி அரசு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க சசிகலா தரப்புல, தினகரன் தரப்புல தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய சமயத்தில் இப்ப எப்படி பார்க்கலாம்? இந்த வருமான வரி சோதனையை எப்படி பார்க்கலாம்? அதில் ரெண்டு சொல்றாங்க. வருமான வரி செலுத்தவில்லை அப்படிங்கிற அடிப்படையிலையும் சோதனை நடக்குது, தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்வது அடிப்படையிலையும் சோதனை நடப்பதாக அதிகாரிகள் சொல்றாங்க. கனெக்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை எப்படி எடுத்துக்கலாம்? ரெண்டு விதமாகவும் புரிஞ்சுக்கலாம். எதுவும் கிரவுண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, இரண்டு விதமாகவும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அடிப்படையில் அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னா நடந்திருக்குங்கிறது தான் பொது வெளியில் உள்ள பார்வை. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு சோதனை நடக்குது அப்படின்னா அது எந்த அரசியல் காரணத்துக்காகவே இருந்தாலும் ஒரு தவறை சரி பண்ணுவதாக இருந்தால் சரி அப்படிங்கிறது தான் நான் பார்த்தேன். நீங்கள் எப்படி பார்க்க? நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், வருமான வரித்துறை என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய வசதிக்காக ஏவிடப்படக்கூடாது அப்படின்றது. விஜயபாஸ்கர் வருமான வரி செலுத்தலை அப்படின்றதெல்லாம் இப்போ தான் தெரியுமா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் இப்போ இந்த தேர்தல் இதில் பணப்பட்டுவாடை நடக்கிறது தொடர்பாக அந்த சோதனை நடத்துகிறாங்க அப்படின்னோம்னா அது வரவேற்கத்தக்கது. அது இருவேறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அங்கே மட்டும் தான் இருக்கா? அந்த தொகுதியில் போய் கேட்டு பார்த்தா தெரியும் எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்றது. பணம் 160 கோடி அங்கே செலவு பண்ண போயிருக்கிறாங்க. அதில் ஒரு பாதி தொகைக்கு மேலே இது வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வரும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அலுவலக அமைப்புகள் அந்த சிஸ்டத்தினுடைய மதிப்பு என்ன? ஒரு ஜனநாயகத்தை பணத்தை வைத்து சீர்குலைக்கிறார்கள் என்கின்ற போது எப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லோரும் ஒன்று சேர்ந்து எடுக்கணும், தடுக்கணும் இல்லையா? இதை ஒரு தகவல் வந்துச்சுன்னா அந்த தகவல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கு இல்லைங்களா, வருமான வரித்துறையில், அவங்க செய்யக்கூடாதா? பணம் போய் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, முதல் பட்டுவாடா முடிஞ்சு போச்சு, முதல் தவணை முடிஞ்சு போச்சு அப்படின்ற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். 5 பேர் இருந்தாங்கன்னா 20,000 ரூபா கொடுத்துட்டாங்க, வெயிட் பண்ணுங்க, 10ஆம் தேதி இன்னொரு தவணை தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தையும் சீர்குலைக்கிறாங்களே ஒரு ஜனநாயக அமைப்பை. அப்போது இந்த நடவடிக்கை எப்படி எடுத்துருக்கணும்னு பாருங்கள். ஒரே ஒருத்தர் குறி வச்சு நடவடிக்கை எடுக்கிறது, அப்புறம் அதில் என்ன கைப்பற்றப்பட்டது என்னன்றது இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ ஏற்கனவே தலைமைச் செயலராக இருந்தவர்கிட்ட நம்ம அதுதான் சொன்னோம், ரைடு பண்ணீங்க, என்ன கண்டுபிடிச்சிங்க, என்ன எடுத்தீங்க, அது பொது வழியில் வைங்க. இல்லை, 300க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, 8 லட்சம் கைப்பற்றப்பட்டிருக்குங்கிறதையும் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டே தானே இருக்கு. தேர்தல் ஆணையம் சொல்றது, நான் தேர்தல் ஆணையம் சொல்றதோட தேர்தல் ஆணையத்துடைய பணி அப்படின்றது நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் இன்கம் டேக்ஸ், இந்த டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த வேற என்ன பணி? இந்த இடத்துல இத்தனை கோடி ரூபாய் புழக்கத்துக்கு வருது அப்படின்னும் போது இவங்கெல்லாம் செய்யக்கூடாது. அது யாருக்கிட்ட இருந்து இதெல்லாம் வருது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதா, தெரிஞ்சுக்க முடியாதா? தேர்தல் ஆணையம் நினைச்சது அப்படின்னோம்னா எல்லாருமே இதில் இழுத்து விடலாமே, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல. அதனால தான் சொல்ல வரேன். தேர்தலில் பணப்பட்டுவாடா அப்படிங்கிற அடிப்படையில் சோதனை நடப்பதை ஐயநாதன் வரவேற்கிறாரு. ஆனால் வருமான வரி செலுத்தலை அப்படிங்கிறது இப்போதான் தெரியுமா அப்படின்னு இன்னொரு சந்தேகத்தையும் எழுப்புறாரு. அதுதான் வருமான வரிங்கிறது ஓவர் த இயர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இயங்குது, அதில் எந்த அளவிற்கு பெரிய பாட்டில் நெக்ஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். இருந்தாலும் கூட வருமான வரித்துறைக்கு இத்தனை வருடங்களில் அதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம், பண்ணலை. அது அரசியல் ரீதியாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான். இன்னொன்று, அந்த பணப்பட்டுவாடா, இன்றைக்குத்தான் தமிழகம் பணப்பட்டுவாடா ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த இடைத்தேர்தலில் மட்டும்தான் நாம் பார்க்குறோமா? இதற்கு முன்னால் 2 தொகுதிகளில் தேர்தலே நிறுத்தி வைக்கப்பட்ட அசிங்கமெல்லாம் நடந்தது. இந்தியாவில் வேறு எங்கேயும் அந்த அசிங்கம் நடக்கலை, இங்கே தான் நடந்தது. அதற்கு நமக்கு எந்த விதமான வெட்கமோ கூச்சமோ எதுவுமே இல்லை. தமிழக மக்கள்கிட்டையும் இல்லை, தமிழக அரசியல் கட்சிகளிடமும் இல்லை, அமைப்புகளிடமும் இல்லை. அமைப்புகள் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சுங்கிறது எந்த வெட்கமும் இல்லை. மக்கள்கிட்ட நாம் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறோங்கிற வெட்கம் கூச்சம் இல்லை. அரசியல் கட்சிகள் நாம் இப்படி அரசியலை சீரழிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற வெட்கமும் இல்லை. ஏற்கனவே 2 தொகுதிகளில் நின்றுருக்கு. அதற்கு முன்னால் பணப்பட்டுவாடா நடக்கவே இல்லையா? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுகிற முறையாக இருக்கிறது. எல்லா அந்த சிஸ்டத்தையும் கொலாப்ஸ் பண்ணி முற்றிலுமாக பணத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட தேர்தல்களாக மாற்றிவிட்ட ஒரு போக்கு தான் இங்கே இருக்கு. இதை தடுக்கிறதுங்கிறது எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்னு ஐயநாதன் சொல்றாரு. நம்ம அதை ஏத்துட்டு அடுத்த செய்திக்கு நகருவோம்.
நேற்று சவப்பெட்டியில ஜெயலலிதாவுடைய உருவ பொம்மையை வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாங்க ஓபிஎஸ் அணி. கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்கு. ஜெயலலிதா மரணத்தில் நீதி விசாரணை வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. தேர்தல் பார்வையாளர்கள் பறக்கும் படையினர் போய் அதை கண்டிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அது தேர்தல் பணிமனைக்கு அந்த உருவ பொம்மை எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? அதான் பணமும் சவமும் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அதான் அது இவங்களுடைய ஒரே அரசியல் அப்படின்றது அதை சுற்றி தான் இருக்குது. செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணத்தை சுற்றி தான் அது தொடர்பான அந்த கான்ட்ரோவர்சி, அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு உருவகத்தை உருவாக்கி இந்த தேர்தலில் வெற்றி பெற நினைக்கிறார்கள். இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல். அது அவ்வளோதான் அவங்களுடைய அரசியல். உள்ளீடற்றதுன்னு சொல்லுவோமே, அதுதான் அந்த அரசியல். அவ்வளோதான் இருக்குது அவங்ககிட்ட. அதனால் இந்த எமோஷனை இது பண்ணி விட்றாங்க. அம்மா அம்மா என்று அழுதார்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பணத்தை முறியடிக்க அவர்கள் இதை ஒரு அதுவாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இது தெரியுது. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அப்படி தான் பார்க்கணும். அதாவது ஒரு பக்கம் பணபலம் மிக வலிமையாக களத்தில் இறக்க விடப்படும் போது அதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுனா எமோஷன் மூலமாக தான் கவுண்டர் பண்ண முடியும். அந்த அரசியல் காய் நகர்த்தல்கள் நடக்குது. ஆனால் ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இந்த அசிங்கமெல்லாம் நடக்குதா நம்ம தேர்தலுங்கிறதுக்கு இது பெரிய அதிர்ச்சியெல்லாம் கொடுக்கல. இதெல்லாம் தான் நடக்கும். பிண அரசியல் தமிழக களத்துக்கு புதுசாக பிண அரசியல் வழக்கமாக உள்ளது. பரஸ்பரம் மிக அசிங்கமாக ஆபாசமாக திட்டிக் கொள்வதெல்லாம் புதுசாக என்ன, அதுவும் பழகியது தான். பல 10 வருடங்களாக தமிழக அரசியல் களம் இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. பிண அரசியலும் பண அரசியலும் ஆபாச அரசியலும் தான் இங்கே உள்ள தேர்தல் களத்தில் வெல்லணுங்கும் போது இந்த 3 வெப்பந்தான் எப்பவுமே பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் நாகரீகம், அரசியல் நாகரீகம், ஒருவர் நாகரிகத்தின் பேரில் சந்திப்பது, இதெல்லாம் சும்மா மேம்போக்கா தலைவர்கள் மட்டத்தில் நடக்கிறது. அதே தலைவர்கள் தான் கீழே இந்த மாதிரியான விஷயங்களையும் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அப்போ இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? இது அதிர்ச்சிகரமான சம்பவம் இல்லை. இதெல்லாம் தான் தமிழக அரசியலின் அடையாளம். நாம வேணும் பெருமைப்பட்டுக்கலாம். ஒரு பிண அரசியல் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சம்பவங்களை நம்ம கோர்த்து பார்க்கிற போது அந்த கடுமையான வார்த்தைகளை வந்து அவங்க நியாயப்படுத்துவதற்கான காரணங்கள் அவங்ககிட்ட இருக்கும். 67ல் எம்ஜிஆர் சுடப்பட்ட போது அந்த புகைப்பட காட்சிகளை வந்து அவங்க பயன்படுத்தி ஏற்பட்ட தேர்தல் முடிவு. அப்புறம் 84ல் இந்திரா காந்தி சாவுக்கு ஒரு ஓட்டு கொல்லப்பட்ட போது ஏற்பட்ட தேர்தல் முடிவு. அப்புறம் எம்ஜிஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமயத்துல, ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட சமயத்துல, இப்படிலாம் பார்க்கிற போது அந்த மரணமும் இல்ல அனுதாபமும் தேர்தலில் ஒரு முக்கியமான பங்காற்றி கொண்டே வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வரலாற்றிலிருந்து புரிஞ்சுக்க முடியும். மரணம் தொடர்பாக ஏற்படக்கூடிய அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆதங்கம் இருக்கு இல்லையா, நம்ம தலைவரை நம்ம இழந்து விட்டோம். இந்திரா காந்தி மரணமும் அப்பொழுது எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டது 84ல் வந்துட்டு எப்படி சொன்னாங்க அப்படின்னோம்னா, சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டு அப்படிதான் சொல்லி வாக்கு சேகரித்தாங்க. நேரடியாக கிராமங்களில் அப்படி தான் செஞ்சாங்க. எம்ஜிஆருடைய அந்த படத்தை போட்டு ஒரு வீடியோவை போட்டு எல்லா இடத்துலையும் அவர் உயிரோடு இல்லைன்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மையாருடைய மரணத்தை அதே மாதிரி அவங்க பயன்படுத்தினாங்க. ராஜீவ்காந்தி மரணம் சொல்ல தேவையில்லை, அதுவும் அந்த மாதிரி தான் பயன்படுத்தப்பட்டது. இதில் திரு பானுகோம்ஸ் அவங்க சொன்ன அந்த ஒரு முக்கியமான ஒரு இதுனா, இதை அவர்கள் வெட்கமில்லாமல் செய்கிறார்கள் என்கின்ற வார்த்தை அடிக்கோடிட்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அரசியல் கட்சிகள் தாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் செய்த நலன்கள் என்ன, அதனால் ஏற்பட்ட மேம்பாடு என்ன என்பதை எடுத்து சொல்லி ஆழமாக வாக்கு கேட்பதற்கு வகையில்லாத காரணத்தினால் இந்த உணர்ச்சி போன்ற இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான விடயங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து பேசுகிறார்கள். அதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆர்கே நகரனுடைய அவல நிலைக்கு தாங்கள் காரணம் அப்படின்றத உணர்ந்தா பேசுகிறாங்க. எத்தனை முறை? 11 முறை தேர்தல் நடந்தது, 9 முறை ஜெயிச்ச கட்சி அதிமுக. இதே மதுசூதனன் ஐயா அவர்கள் என்ன இது பண்ணியிருக்காரு? இவர் சம்பாரிச்சு வச்சிருக்கிறது, ஒரே இடத்துல போனோம்னா அந்த ஆவடிக்கு முன்னாடி இருக்கிற திருநின்றவூரில் போனீங்கன்னா 3.25 கோடி இடத்த வச்சிருக்கிறாரு. இவர் 15 லட்சம்னு கொடுத்துருக்கிறாரு. இங்கே டிடி விதனவரன் வந்துட்டு தன்னுடைய அடையார் வீடு 8500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய 7500 கட்டுமானம் உள்ளக்கூடிய அந்த பங்களா வந்துட்டு இவர் சொல்றாரு 1.15 கோடின்னு. சாதாரணமாக 5 கோடி. இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கிறவங்களுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி வந்து நேற்று செய்தித்தாளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிற போது, சரி, தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மாதிரியான பணியெல்லாம் கிடையாதான். நீங்க கொடுக்கறத வந்து வெரிஃபை பண்ணி தான் அவரை வந்து தேர்தலில் நிற்கணுமா நிற்கக்கூடாதான்னு சொல்றது, அந்த அதிகாரம்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாதுன்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எல்லா காலமும் ஃபில்லாக இருக்கா, கொடுத்துருக்கிற தகவல்கள் இருக்கா, சரியா இருக்காங்கிறதான் அவர் பார்ப்பாங்களே தவிர, அதற்கு பிறகு அதை வந்து வழக்கா போட்டு அதை வந்து நிரூபிக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள், எதிர் வேட்பாளர்களுடைய பொறுப்பாக இருக்க முடியுமே தவிர, அதில் பிரச்சனைகள் வருகிற போது அவங்க அணுகுவாங்களே தவிர, வேட்புமனு தாக்கல் செய்கிற போதே எல்லாத்தையும் சரிபார்க்க வேண்டிய அந்த கடமை வந்து தேர்தல் ஆணையத்திற்கு இல்லைங்கிறதா அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்புறம் குற்றச்செயல்கள் இல்லாமல் தேர்தலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி ஏற்றிருக்கிறாங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன?
நாளைக்கு இவர் அடுத்த தேர்தலில் வராரு 5 கோடி ரூபாய் சொத்து அப்படின்றாரு. அப்படிக்கு எப்படி எடுத்துக்குவீங்க? அப்பவும் அப்படியே எடுத்துக்கிட்டீங்களா? ஆன் ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்குவீங்களா? அப்போ எதுக்கு இந்த ஆட்சி எந்திரம் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கணும்? நீங்கள் தெரிஞ்ச ஒரு ஃபோன் போட்டிங்கன்னா இதனுடைய வேல்யூ என்னன்றதை சொல்லலாம்ல, அவர்கிட்ட ஒரு கேள்வி எடுப்பலாம்ல. இதை நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்களா இல்லை உங்களுடைய வேட்புமனுவை நிராகரிக்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸரு? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் நழுவுறது. இதுதானங்க அடிப்படை. மக்களுக்கு தெரிவிக்கிறது தானே அந்த விவரத்தை வாங்குறீங்க. இட் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். பொது இடத்துல வைக்கக்கூடிய அது ஆவணம். அது அப்படி இந்த ஆவணத்தில் இவ்வளவு பொய்களை இவங்க சொல்லலாம் அப்படின்னோம்னா அப்புறம் யார் எது வேணாலும் சொல்லிட்டு போலாமே. மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் வாங்குறாங்கன்னா மக்களுக்கு எதுவுமே தெரியாதா? மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் சொல்லாம அனுதாபம் தேடுறாங்கன்னு திரும்பியும் ஏற்கனவே பேசும்போதும் மக்களை மையப்படுத்தி சொல்றார். மக்கள் இந்த அனுதாபத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எது முன்னிலைப்படுத்தப்படுகிறதோ அதை மையப்படுத்தி தான் அவங்களுடைய வாக்களிப்பும் இருக்கு. அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அப்படிதான். அடிப்படையில் இங்க மாற வேண்டியது மக்கள், மாற வேண்டிய மக்கள், அரசியல்வாதிகள் நாம மாறினா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. மாறியே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு அவங்க ஆளாவாங்க. ஏன்னா அரசியல் அதிகாரம் என்கிற போதை அவங்களுக்கு தொடர்ந்து வேணும். அப்படின்னா மக்கள் மாறிட்டாங்கன்னா மக்கள் விருப்பப்படி அவங்களும் மாறித்தான் ஆகணும். இங்கே தான் இருக்குது ஸ்விட்ச். இதுதான் அதை பற்றிய புரிதலே இல்லாமல் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் மிக மிக கம்மி, மிக குறைவு. நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம்ங்கிறது இன்னும் மிக குறைவு. அந்த மாதிரி ரொம்ப வல்னரபிளான ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய குற்றச்செயல்கள்லாம் இல்லாமல் தேர்தலை ரொம்ப ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்வதே ஒரு முரண் தான். எலெக்ஷன் கமிஷனுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொன்றும் நீதிமன்றத்துக்கு போய் அது 20 வருஷம் ஓடி தான் ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்குள்ளே அதே பர்சன் 4 தடவை எலெக்ஷனில் நின்று அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இறந்தே கூட போயிடலாம். அப்போ இப்படித்தான் இருக்குது சிஸ்டம். அப்போ சிஸ்டத்தில் நிறைய மாறுதல்கள் தேவைப்படுகிறது. ரெண்டாவது, மக்களை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு செய்தியில் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பக்கம் எங்களுக்கு இது வாக்கே இல்லை, லிஸ்ட்டில் எங்கள் பேர் உண்டு, எங்களுக்கு வாக்குச்சீட்டு இருக்குது, ஆனால் வாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அஜிடேட் ஆகி ஒரு குரூப் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க, பணம் தொடர்ந்து கொடுக்குறாங்க, அடுத்த வாரமும் கொடுக்க போகிறாங்க, எங்களுக்கு வாக்குச்சீட்டு இல்லை. அப்போ ரெண்டு புள்ளியும் கனெக்ட் பண்ணால் என்ன வருதுன்னா, இன்னொரு பக்கம் வாக்குச்சீட்டு இருக்கிறதுனால பணம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அது இல்லாதனால கொடுக்கல, அதனால எங்களுக்கு வாக்குச்சீட்டு வேணும். இப்படி ஒரு மனநிலையில் நீங்கள் தொடர்ந்து, அது நீங்கள் பணக்காரலாக இருங்க, ஏழைகளாக இருங்க, மிடில் கிளாஸாக இருங்க, அது அல்ல. அடிப்படையில் எதற்காக வாக்களிக்கிறோங்கிறது தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். அதை நீங்கள் எப்போ புரிதல் இல்லாமல் விட்டு கொடுக்குறீங்களோ மற்ற எதை பற்றியும் குறை சொல்வதற்கு யாருக்கும் தகுதியே இல்லை. எல்லாரும் இதை எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு பொத்தாம்பொதுவான முடிவுக்கு நம்மளால வர முடியுமா? அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல அரசியல் சார்ந்த நிறைய கருத்துக்கள் பொதுமக்களாகவே பகிர்ந்துக்கிறாங்க. போராட்டங்கள் தன்னெழுச்சியாக நடைபெறுகிறது. அங்க அரசியல் கட்சிகளே வேண்டான்லாம் சொல்றாங்க. சமீபத்தில் நிறைய மாற்றங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப எல்லாருமே இது மாதிரி தான் சொல்லுவாங்க, எல்லாரும் பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்க நம்மளால சொல்ல முடியுமா? எல்லா கொந்தளிப்பும் அந்த சர்ஃபேஸ் லெவல் மேல நடக்குது, கீழே நிலைமை அப்படியே தான் இருக்குது. ஏழ்மையாக தான் இருக்குது, வறுமையாக தான் இருக்குது. 200-300 ரூபா சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி ஆர்கே நகர். எப்படி வாடுறாங்கன்னு உள்ளே போய் பாருங்கள், அந்த குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கான்னு பாருங்கள், அவங்களுடைய வாழ்நிலையை போயிட்டு கவனிங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் வீடுகள்லாம் 2 சைடில் இருக்கும், இப்படியெல்லாம் நடந்து போயிருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட இடத்துல வாடுறாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு 4000 ரூபா கொடுத்தா, உங்கள் குடும்பத்தில் 5 ஓட்டா 20,000 கொடுத்தா, அப்போ இது ஜனநாயகம் தொடர்பான ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி எழுப்புது. ஜனநாயகத்தை பற்றிய புரிதலை நாம் உருவாக்கவில்லை. பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் அது இல்லவே இல்லை. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மை நிலையை வச்சுக்கிட்டு அவன் ஏன் காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி இது? அப்போது இங்கே அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம சிஸ்டமேட்டிக்காக அந்த ஜனநாயகம் அப்படின்றத மக்கள் மத்தியில் சரியாக கொண்டு போகல. அரசியல் கட்சிகள், தலைவர்கள் எல்லாரும் பண்ண தப்பு. இன்னொரு பக்கம் எப்படியாப்பட்ட சுரண்டல் நடக்குதோ அந்த சுரண்டலுக்கெல்லாம் முதல்ல இந்த மூல சுரண்டல், வாக்கு சுரண்டல் தான். இந்த வாக்கு சுரண்டல் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. இந்த வாக்கு சுரண்டலின் மூலம் இந்த நாடே சுரண்டப்படுகிறது என்கின்ற உணர்வு இந்த நாட்டு மக்களிடையே ஏற்படுத்தவில்லை. இன்னைக்கு 4000 வாங்கிட்டு இவங்க ஓட்டு போடுறாங்களே, இது எவ்வளவு பெரிய பாரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. நான் வேட்பாளர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லவில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லாரும் எழுதியாச்சு தான். எப்படி வந்தாங்க இவங்க, எங்கே இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி வாழறாங்க அப்படின்றத பார்த்தாலே தெரியும். இவங்க பதவியில் இருந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்றத பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் நான் கேட்கறது, 4000 கொடுத்துட்டு நம்ம வாக்களிக்கிறோமே, இவன் எதுக்கு நம்மளுக்கு 4000 கொடுத்தான், எங்கேருந்து இந்த பணம் வந்துச்சுன்ற ஒரு கேள்வி ஏன் இவங்க கிட்ட இல்லை? அது இந்த தேர்தலில், இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் அப்படின்னு வருகிற போது
இந்த வாதங்கள்லாம் எடுபடுமான்னு நான் கேட்கிறேன். அந்த மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்காதா? நம்ம தொகுதிக்கான இடைத்தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி தமிழக அரசியல் களத்திலேயே இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல்ங்கிற அந்த புரிதலோடு தொடர்ந்து ஊடகங்கள்ல பேசுறோம், தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது, மக்கள் உற்று கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதை ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் பேசுறாங்கன்னே வச்சுக்கிட்டாலும் இதை கடந்து இந்த மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? நம்ம தொகுதிக்கான தேர்தல் மட்டும் இல்ல, தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கு, எல்லாருமே இதை உற்று கவனிக்கிறாங்கிற புரிதலோட மக்கள் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுல வாக்களிக்க மாட்டாங்கன்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமான்னு கேட்க வரலாம். ஏன்னா தொகுதிக்கு வெளியில் இருக்கிறவர்கள் நாம பேசும்போது என்ன சொல்றோம், இது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மாற்றக்கூடிய இல்லை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாக இருக்குன்னு நம்மளுடைய பார்வை, தொகுதி மக்களுடைய பார்வை. தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கு, அதை தீர்க்கிறேன்னு கண்ணு முன்னால் வந்து ஓட்டுக்காக சொல்கிற மனிதர்களை நம்பித்தான் அவங்க வாக்களிப்பாங்க. அடிப்படையில் அதுதான். இடைத்தேர்தல் ஆகட்டும், அசம்பிளி எலெக்ஷன் ஆகட்டும், அந்தந்த தேர்தல் அந்தந்த அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த வரையறைக்குள் இருக்குதுன்னு பார்த்து நமக்கு அதுல நம்ம தொகுதிக்கு என்ன கிடைக்கும், இல்ல நம்ம தெருவுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி கூட வாக்களிக்கிற ஒரு மக்கள் என்ன முடிவுக்கு வருவாங்க? நீங்க சொல்ற மாதிரி பணம் அப்படிங்கிற அளவுல முடிவுக்கு வருவாங்களா? இல்ல இப்ப சவப்பெட்டியில ஜெயலலிதாவுடைய உருவ பொம்மையை வைத்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது, அதை உற்று நோக்குவாங்களா? இல்ல திமுக வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்குது, அவரு வேட்பாளர் வீடு வீடா போறாரு அப்படின்னா அவருடைய செயல் தலைவருடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற மாதிரி இருக்கு, மீனவர்களை தனியா சந்திக்கிறாரு, மகளிரை தனியா சந்திக்கிறாரு, இளைஞர்களை தனியா சந்திக்கிறாரு, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கு. அப்ப மக்கள் இதை எப்படி உற்று நோக்குவாங்க? எந்த அளவுகோலை வச்சு வாக்களிப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம்? பெரிய அளவுகோல் இல்லை, அவங்களுடைய அபிமானம் தான். யார் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ, நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்கள் அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த தொகுதியை சார்ந்தவர்கள், அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்களா, ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறார்களா, இல்லை அவர்களுடைய அதிகார வரம்பு என்ன, எவ்வளவு தூரம் அவர்களால் செயல்பட முடியும், இதை தாண்டி பணம், இதையும் தாண்டி சின்னம், எந்த சின்னம் வந்து மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது, இதையெல்லாம் சேர்த்து தான் அது. நான் இரட்டை இலைக்கு தான் போடுறேன்னு ஒருவர் நினைத்திருக்கலாம், ஆனால் அங்கே அந்த 2 சின்னமும் இல்லாத போது அவர் என்ன முடிவு எடுப்பார்னு யாருக்குமே தெரியாது. எதை நோக்கி அவர் போடுவார், எதை இரட்டை இலையாக நினைச்சுக்கொள்வார், இல்லை எந்த சின்னம் அவர் மனதில் பதிந்து இருக்கிறது எதுவுமே தெரியாது. அப்போ இது இந்த குழப்பங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த இடைத்தேர்தல். இன்னொரு விஷயம், பொருளாதாரத்தில் சிரமத்தில் இருக்கிற ஏழைகளாக இருக்கல, இல்லை மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க தான் பணம் வாங்குறாங்க ஈஸியாங்கிறது இல்லை. தொலைக்காட்சி பெட்டி கொடுத்த பொழுது, ஃப்ரீ டிவின்னு கொடுத்த போது காரில் போய் மழை கொட்டுற மழையில காரில் போய் நின்று கியூவில் நின்று அடிச்சு பிடிச்சி வாங்கினவங்க. அதே மாதிரியாக இந்த மிக்சி கிரைண்டர் கொடுப்பதையும் கியூவில் நின்று வாங்கிய பொருளாதாரத்தில் சிறந்து நிம்மதியாக இருக்கிற எல்லாரும் வாங்கினாங்க. அப்ப அடிப்படையில் இங்க இருக்கிறது இந்த கிரீட், பேராசை, மக்களுடைய பேராசை கட்டு. அது ஏழை பணக்காரன் இல்லை, எல்லாரிடமும் அந்த கிரீட் வந்து இருக்குது. நமக்கு சொந்தமில்லாத பணத்தை வாங்கக்கூடாதுங்கிற அடிப்படை தெரியணும். எது முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நீங்க உத்தேசிக்கிறீங்க? பணமா, இல்ல இவங்க வைக்கக்கூடிய அனுதாபங்களா, இல்ல வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கையாளக்கூடிய திமுகவுடைய செயல்பாடுகளா? எதை நம்ம வந்து உற்று நோக்கலாம்? அதாவது நம்முடைய துயரங்கள் அனைத்திற்கும் காரணம் நாம் அப்படின்ற உணராத வரை ஜனநாயகம் இந்த மக்களுக்கு உதவாது. தாங்கள் போட்ட வாக்கு தான் இன்னைக்கு தமிழ். இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஆர்கே நகரில் தண்ணி வரல, எல்லாரும் வந்துட்டு குடத்தோடு வந்து நிற்பாங்க. ஏன் வரும், எப்படி வரும் தண்ணி? ரேஷன் கடையில் போனேன், ரேஷனில் எதுவுமே கடை எல்லாம் மூட்டு போயிட்டான். ஏன் மூட்டு போனா? அப்போ உனக்கு கொடுக்க வேண்டிய ரேஷன் எங்கே போச்சு? இதெல்லாம் யோசிப்பாங்களா? சிந்தனையே அற்ற ஜனங்களாக இருக்கும் பொழுது, அதான் சொன்னார் கண்ணதாசன், சொன்னார் உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும்னு. ஜனநாயகம் அப்படிதான். இதைத்தான் காந்தி அடிச்சுக்கிட்டாரு. நான் இதே தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நாட்டு மக்களுக்கு ஜனநாயகம் என்பது என்னவென்று உணர்த்த வேண்டும். அதை நாம் உணர்த்த தவறினால் எதிர்காலத்தில் இங்கே ஒன்று கார்பரேட் டெமோக்ரஸி இருக்கும், இல்லாட்டி கூண்டாஸ் டெமோக்ரஸி இருக்கும். மகாத்மா காந்தி வினோபா பாவே கிட்ட 1947 விடுதலை பெற்ற உடனேயே பள்ளித்திட்டத்தில் சொன்னோம். நம்ம யாருக்காவது பள்ளித்திட்டத்தில் இருக்கா ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்றது விளக்கப்பட்டிருக்குதா? நம்ம கிட்ட விளக்கி பேசியிருக்கிறாங்களா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சீட்டு தான் துருப்புச்சீட்டு, இதை வச்சுதான் நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போறோம் அப்படின்றதான கான்ஸ்டிடியூஷனே. அதையே சொல்லி தரலையே. அப்படிலாம் ஒரு அவநம்பிக்கையோட நாம வந்து இல்ல, அவநம்பிக்கை இல்ல கார்த்திக், அவநம்பிக்கை இல்ல. இந்த செக்மெண்ட் அப்படி நிறைய செய்ய வேணாம். தொடர்ந்து வலியுறுத்துவோம். எப்படி ஒரு சமுதாயம் வளர்க்கப்பட வேண்டும்ன்றதுக்கு சொல்றேன் நான். வளர்க்கப்படாத போது பயன் கிடைக்காது. பழக்கப்படுத்துவோம், தொடர்ந்து அதை பழக்கப்படுத்தி தான் இடைவெளிக்கு பிறகு. விவசாய கடனை தள்ளுபடி செய்யக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் வங்கி ஆளுநர் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாரு. டெல்லியில் தமிழக விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லப்பட்ட தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவருடைய கருத்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கு.
அவர் 2-3 காரணங்கள்லாம் சொல்றாரு. கடனை வந்து தள்ளுபடி செய்யறதுனால கடன் வாங்கும் மற்றவர்களுக்கு வந்து கூடுதல் சுமை இருக்கு, அவங்க இந்த வட்டியெல்லாம் சேர்த்து செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு சொல்றாரு. வங்கிகளுடைய கடன் அளிக்கும் திறன் வந்து பாதிக்கப்படுது. அதனால கடன் தள்ளுபடி வாக்குறுதிகளுக்கு எதிராக ஒரு ஒருமித்த கருத்து உருவாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு அவர் வந்து வர்ணித்தார். எப்படி பார்க்கலாம் இதை? எப்போ அவர் சொல்லியிருக்கணும் அப்படின்னம்னா, இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்லி வாரா கடன்களுக்கு வந்துட்டு தள்ளுபடி செய்யும் போது 1,23,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க இல்லையா, அப்போ இவர் சொல்லியிருக்கலாம். இல்லை அப்போ மைய வங்கியினுடைய ஆளுநராக இருக்கிறவர் சொல்லியிருக்கலாம். இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ தாரம் சைலண்டாக இருந்தாங்க? கேபிட்டல் இன்ஃபியூஷன் அப்படின்னு ஒரு வங்கிக்கும் வந்துட்டு பண்ணாங்களே, கடைசியாக 77,000 கோடி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நிதியமைச்சர் அருண் ஜேட்லி பண்ணாரு வங்கிகளுக்கு. ஏன் பண்ணாங்க? நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்னால இழந்த பணத்தை ஈடுகட்டுவதற்காகவும் மீண்டும் மக்களுக்கும் தொழில்களுக்கும் கடன் கொடுக்கறதுக்காகவும் கேபிட்டல் இன்ஃபியூஷன் அப்படின்னு பண்ணாங்களே. எதுக்கு பண்ணாங்க? இது பாருங்க என்கிட்ட இருக்கிற லிஸ்ட். இது அவ்வளவும் வந்துட்டு என்ன போட்டிருக்கிறேன்? ரீகேபிட்டலைசேஷன் ஃபண்ட்ஸ் நாட் எய்டிங் growth, வளர்ச்சிக்கே உதவாத மறுமுதலீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் பேங்க்ல ஆரம்பிச்சு பஞ்சாப் நேஷனல் பேங்க் வரைக்கும் ஒரு லிஸ்டே இருக்குது. இவங்க கொடுத்த கடனா இதெல்லாம்? மத்திய அரசு வந்துட்டு கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணது, நாட் எய்டிங் growth அப்படின்னா இதெல்லாம் தள்ளுபடி பண்ணது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இப்படிதான் நடந்துகிட்டு வருது. சரி, இது சரி. இதே மாதிரி இந்த டாக்ஸ் அவுட்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு பெருநிறுவனங்களுக்கெல்லாம் வந்துட்டு டாக்ஸ் ரிலீஃப் கொடுத்தாங்களே 36 லட்சம் கோடிக்கு இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி. என்னது அதெல்லாம்? இப்ப 4 லட்சம் கோடியா இருக்கிறத வந்துட்டு 2 லட்சம் கோடியை வந்துட்டு வேற ஒரு ஹெட்ல போட்டு காட்டிட்டு மேலும் 2.38 லட்சம் கோடியை விட்டாங்களே. இதெல்லாம் ஏன் பேச மாட்டேன்றீங்க? விவசாயின்னு வரும்போது மட்டும் ஏன் பேசுறீங்க? விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட கடன் திருப்பி செலுத்தப்படாததற்கான காரணம் ஐயா கண்ண அவர்கள் நல்லா சொன்னார. எடுத்து எங்களுக்கு உரிய விலை கிடைக்குதா? நான் 3 மூட்டை நெல்லுக்கு 120 ரூபாய்க்கு வித்த போது ஒரு வங்கியினுடைய மேலாளர் 150 ரூபாய் சம்பாதிச்சாரு, இன்னைக்கு அவர் 60,000 சம்பாதிக்கிறாரு. ஆனா என் நெல்லுக்கு 880 ரூபாய் தானே கிடைக்குது. இப்படி இருக்கும்போது நான் எதை ஈடுகட்ட முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்லணும்ல. 72,000 கோடி கடன் அனைத்து தேசிய வங்கிகளும் வந்துட்டு அதை கொடுக்கறதுனால, தள்ளுபடி பண்றதுனால எப்படிப்பட்ட சுமை இந்த வங்கிகளின் மீது ஏற்பட போகிறது அப்படின்ற அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லணும். இது வந்துட்டு a dishonest comment on agriculture. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒட்டுமொத்தமா ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒரு பொருளாதாரம், நாட்டின் பொருளாதாரம்ங்கிறது ஒவ்வொரு துறை வாரியாக என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதா நிதி மேலாண்மை. அதை வந்து இப்படி தான் பார்க்க முடியும். அது ஒட்டுமொத்தமாக ரிஜெக்ட் பண்றதுங்கிறது அதில் வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கலாம், சரி தவறுகள் அந்த மாதிரி. அதாவது ரிசர்வ் வங்கி ஆளுநருடைய அந்த அறிவுறுத்தலை நிராகரிக்க முடியாதுங்கிறீங்க. ஒட்டுமொத்தமா நிராகரிக்க முடியாது. அதுல பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். பொருள் இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். இதை 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரியான கடன்கள் கொடுப்பது, அதை தள்ளுபடி செய்வதுங்கிறது தொடர்ந்து வங்கிகளின் செயல்பாடு, வங்கிகள் முடங்கி போகிற மாதிரியான ஒரு நிலைக்கு வங்கிகளை தள்ளுகிறது அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்போ வங்கியின் செயல்பாடு எப்படி இருக்கு? வங்கி என்ன மாதிரியான முறைகேடுகளில் வங்கிகள் ஈடுபடுகின்றன, அந்த முறைகேடுகளை தடுப்பதற்கு கடன், விவசாய கடன் கொடுப்பதை விட்டுடும், இல்லை கார்பரேட்டுக்கு கடன் கொடுப்பதை கூட விட்டுவிடும். ஒரு வங்கிகளின் அடிப்படையான செயல்பாடுகளில் என்னென்ன முறைகேடுகள் இருக்கின்றன, அவர்களுடைய நிதி மேலாண்மையில் என்னென்ன முறைகேடுகள் இருக்கின்றன, இதை தடுப்பதற்கும் இதை சீர்திருத்துவதற்கும் அந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ், பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் எந்த அளவிற்கு அரசு எடுத்திருக்கிறதுங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அப்போ வெறுமனே விவசாய கடனை மாத்திரம் வச்சு வங்கி வந்து செயலற்று போகிறது இல்லை முடங்கி போகிறதுன்னு சொல்வது ஏற்புடையதல்ல. ஆனால் கடன்கள், வாரா கடன்களால் வங்கிக்கு சுமைனா கார்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய வங்கிகளுடைய செயல்பாடுகளை வந்து நீங்கள் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். அது ஒன்று. கார்பரேட்டுக்கு கொடுக்கறதுங்கிறதுல என்ன இருக்குதுன்னா அதில் 2 விதங்கள் இருக்கு. கார்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ மல்லையா இதே உடனே உதாரணம் சொல்லுவாங்க. அது தள்ளுபடினா ஒன்று அவருடைய சொத்துக்களை வந்து அடமானம் வச்சு அதை ஏலத்துக்கு விட்டு கொடுத்த அளவுக்கு கடன் திரும்ப வராவிட்டால் கூட அதில் பாதியாவது எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன்ஸுக்கான ஒரு அஷூரன்ஸ் அதில் இருக்குது. 2வது, கார்பரேட்டுகளுக்கு இந்த மாதிரியான நிறைய சலுகைகளை கொடுப்பதன் மூலமாக ஒரு பக்கம் ஜாப் கிரியேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் ஒரு பக்கம் காலேஜை திறந்து உருவாக்கிக்கிட்டே இருந்துட்டு இன்னொரு பக்கம் ஜாப் கிரியேஷன் இல்லைன்னா எல்லாவற்றையும் அரசே செய்ய முடியுமா? அதில் அந்த ஒரு பார்வை இருக்குது. அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை அவங்க எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாம் நிர்வாகம் சார்ந்தது. ஒருத்தருக்கு 9,000 கோடி கொடுத்துட்டு 500 கோடியவோ 1000 கோடியவோ சொத்தை வந்து நீங்கள் வந்து மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறதும், பல லட்சம் விவசாயிகளுக்கு நீங்கள் ஒரு 8,000 கோடி தள்ளுபடி பண்ணுறது,
இல்ல 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றது அப்படிங்கிற வேல்யூம் நீங்க பார்க்கிற போது அது வந்து நிறைய பேருக்கு போய் சேர போறது இல்ல. இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த விஷயமா தானே இருக்கு. நீங்க சொல்ற இந்த கார்ப்பரேட் கடன் வருகிறது, கார்ப்பரேட் தனிநபர்னு எப்படி சொல்லுவீங்க? ஒண்ணும் கிடையாது. ரிலையன்ஸே எடுத்துக்கிடுங்க, மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய முதன்மையான கார்ப்பரேட் நிறுவனம். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகை நம்மளை வந்து எந்த அளவு, இன்னைக்கு ஜியோ இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்து டிஷ் வருது, வெறும் 450 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எல்லாரும் அதை நோக்கி தான். யாராவது வந்து இல்லை பெருநிறுவனங்கள் இவங்க கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்துறது இல்லை பாதி தான் செலுத்துறாங்க, அரசு மிகப்பெரிய சலுகைகளை அவர்களுக்கு கொடுக்கிறது, நாம யாராவது விலகி இருக்கிறோமா? எல்லாரும் அதை யூஸ் பண்றோம். அப்ப ஏதோ ஒரு வகையில் கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுப்பது நாம் வர கன்சியூமர்ஸ் வர வந்து சேர்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட். ஆனா விவசாயம்னு வரும்போது மிக தெளிவான விவசாய கொள்கை இந்திய அரசிடம் இல்லைங்கிறது. சாமானிய மனிதனோட தொடர்புபடுத்தினது தானே. ஏதோ ஒரு விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை தானே நாம வாங்கி சாப்பிட போறோம். அது வந்து என்ன அப்படின்னா, எவ்வளவு தூரம் எந்தென்ன பொருட்கள் இறக்குமதி ஆகிறது, நாம எவ்வளவு தூரம் இறக்குமதி பண்றோம், இங்க ப்ராடியூஸ் பண்ற நம்மளுடைய ப்ராடியூஸ் என்னெல்லாம், அது இறக்குமதியினால் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது, இங்கு விளைவிக்கப்படுகிற பொருட்களுக்கு என்ன விலை இருக்கணும், அந்த விலை கிடைக்கிறதா, இதையெல்லாம் தாண்டி பெண்கள் சுய உதவிக்குழு மாதிரி விவசாயிகள் சுய உதவிக்குழுன்னு ஏதாவது இருக்குதா? அவர்கள் சிறு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் கந்துவட்டியை நோக்கி போகாமல் தடுப்பதற்கு, விவசாயிகள் தங்களுக்குள் உதவி கொள்வதற்கு மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு துறையை வந்து மேம்படுத்த முடியும். பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாமானியனுக்கும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். அவங்க அந்த நிறுவனங்கள் இந்த சாமானிய மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளோட பொருத்தி பார்க்கலாம். அதனால அதை தள்ளுபடி செய்யறது அப்படிங்கிறதுல வந்து இந்த சாமானிய மனிதனுக்கான பயனும் சேர்த்து இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு சொத்துக்கள், ஒட்டுமொத்தமா ஒரு 5000 கோடி வாங்கியிருக்காருன்னா ஒட்டுமொத்தமா 5000 கோடி அவங்க தள்ளுபடி செய்யாம எவ்வளவு சொத்துக்கள் அவங்கள்ட்ட இருந்து மீட்க முடியுங்கிறதையும் சேர்த்தே மீட்குது. அங்க ஒரு உத்தரவாதம் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விவசாயத்துல இந்த உத்தரவாதம் இல்ல. டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ட்ரிபியூனலுக்கு போயிட்டு எத்தனை வங்கிகள் எவ்வளவு கோடி சொத்துக்களை வந்துட்டு மீட்டு இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்களே பார்த்துங்க. எவ்ரிதிங் இஸ் த ஓப்பன். ரீகேப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நாட் எய்டிங் growthன்ற ஒரு டாபிக்கை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பட் நாட் ஹெல்பிங் பேங்க்ஸ், பட் ஹெல்பிங் பேங்க்ஸ் டு அப்சார்ப் லாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ கடன்களை வாங்குறோம், வீட்டுக்கு வாங்குறோம், காருக்கு வாங்குறோம், பைக்குக்கு வாங்குறோம், எதுக்கும் கடன்கள்லாம் வாங்குறோம், அதுக்கெல்லாம் வட்டி செலுத்துறோம் இல்லையா? அந்த வட்டியின் மூலமா ஒரு உதாரணம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 56,800 கோடி ஏர்ன் பண்ணுது 14க்கு 16 இடைப்பட்ட 2 ஃபைனான்சியல் காலத்தில். இப்போ அதில் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துட்டு 43,000 கோடி. ஆனால் இந்த பேட் லோன்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் லோன்ஸ் அண்ட் ரைட் ஆஃப்ஸ் அப்படின்றது மட்டும் 27,000 கோடி. யாருக்கு இந்த ப்ராஃபிட்டை பயன்பட்டுருக்கணும்? எந்த மக்கள் வட்டியை கொடுத்தாங்களோ, முதலீடு செஞ்சு எந்த மக்கள் வைப்பு தொகையெல்லாம் வச்சு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்களோ அந்த மக்களுக்கு பயன்பெறல. வேற ரைட்டிங் ஆஃப் லோன்ஸ் அப்படின்னு போட்டு 26,000 கோடி. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 18,000 கோடி. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு 5,370 கோடி ப்ராஃபிட்டுங்க, நெட்டு ப்ராஃபிட்டு. பேட் லோன் ப்ரொவிஷன் 8,800 கோடி. அப்போ இந்த 300 கோடியை யார் பண்றது? பொது சொல்றாங்கல்ல, பட்ஜெட்ல இருந்து வந்துட்டு பொது நிதியம்னு சொல்றான் அப்படி இல்ல, அந்த ஃபண்ட்ல இருந்து இவங்க தூக்கி கொடுக்குறாங்க 3,000 கோடி. 3,000 கோடி. அப்போ என்ன நடக்குது இங்க? இந்த நாட்டில் இவ்வளவும் கேள்வி எழுப்பியிருக்குது ஆர்பிஐ. இப்பதான் சஃப்ராசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. என்னைக்காச்சும் அந்த ஃபெசிலிட்டியை விவசாயிக்கு கொடுத்துருக்கீங்களா? 1.5 லட்சம் வாங்கின கடனுக்கு வட்டி, வட்டி மேல வட்டி, தண்ட வட்டின்னு போட்டு ஒரு முறை தான் தண்ட வட்டி போட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவு. எத்தனை முறை போட்டு நீங்க 6 லட்சம் 7 லட்சத்தை கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க? கரிசனத்தை காட்டுனீங்களா? நீங்க எதையுமே செய்யல. இவங்க சொல்றாங்க ஜாப் கிரியேஷன். நீங்க பாருங்க இந்த ஜாப் கிரியேஷன் நடந்திருக்குதான்ட்டு. ஐடின்ற ஒரு செக்டார் இல்லை அப்படின்னோம்னா இந்த நாட்டினுடைய முகம் வெட்ட வெளிச்சமாயிருக்கும். இன்னைக்கு ஐடியில் கிடைச்சதுனால அது எல்லாரையும் அப்சார்ப் பண்ணிக்கிச்சு மிகப்பெரிய அளவில். அதனால இந்த இண்டஸ்ட்ரீஸ் பண்ணது என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இத்தனை லட்சம் கோடி ஏமாத்திருக்கிறாங்க. இட் இஸ் இன் த பப்ளிக் பிளாட்ஃபார்ம். அதுதான் நான் சொல்ல வரேன். நாட்டினுடைய கொள்கைகளை மானுகம் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். கொள்கை வகுக்கணும். யாரு தடுத்தது? நீங்க காட்டக்கூடிய இந்த கருணையை வந்துட்டு விவசாயத்துக்கு காட்டக்கூடாதுன்னு உங்களை யாரு தடுத்தது? அவங்க தானே வாக்களிக்கிறாங்க, உங்களுக்கு அதிகாரத்தை தர்றாங்க. 56 விழுக்காடு மக்கள் விவசாய சார்ந்த கடன்கள் ரூரல் என்று இருக்கும் பொழுது அந்த அதிகாரம் தரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம் கருணை காட்டவில்லை என்றால் என்ன அர்த்தம்? மாநகராட்சி பூங்கா உள்ள காதலர்களும் மாணவர்களும் நுழைய தடை விதித்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு. காவல்துறை லோகோவோடு அந்த நோட்டீஸ் இருக்கு. மேயர் சுந்தர்ராவ் பூங்கால தான் அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஆனால் மாநகராட்சி அதிகாரியும் திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையரும் மாநகராட்சி தரப்பில் வைக்கலன்னு மாநகராட்சி மறுத்திருக்கு. அதே மாதிரி காவல்துறை தரப்பில் நாங்கள் வைக்கல அப்படின்னு அவங்களும் மறுத்திருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் இந்த செய்தியை? அதே எப்படி லோகோவோடு ஒட்டிட்டு அது பிரச்சனை வந்தவொடனே நாங்கள் ஒட்டலைன்னு சொல்கிற கதையாக தான் அது இருக்குது.
காலேஜுக்கு எதிர்த்தாப்புல, எத்ராஜ் காலேஜுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பார்க். அதில் வந்து அந்த மாணவிகள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் பர்த்டே கொண்டாடுறதா இருந்தால் கூட அந்த பார்க்கில் போய் தான் ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடுவோம். இப்போ அது அல்ல பிரச்சனை. அப்போ அங்கே ஏதோ ஒன்று விரும்பத்தகாத விஷயங்கள் தொடர்ந்து நடப்பதனால இந்த மாதிரி ஒன்று காவல்துறையால் ஒட்டப்பட்டது அப்படின்னே எடுத்துக்கொண்டால் கூட, அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் நாங்கள் ஒட்டலைன்னு, அவர்கள் தான் ஒட்டியிருந்தாங்கன்னா கூட அங்கே ஏதோ அன்பிளசன்ட் இது நடக்குது, அதனால் அந்த இது ஒட்டப்பட்டது, இல்லை புகார்கள் போயிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம். அப்படியே அதை ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துகிட்டு பேசினால் கூட, ஈவன் ரொம்ப ஓப்பன் கல்ச்சர் இருக்கிற வெஸ்ட்டில் கூட என்னென்னா, பொது வெளியில் என்னென்ன மாதிரியான ஒரு அஃபெக்ஷனை வந்து பரிமாறிக்கிடணும் அப்படின்னா எந்த அளவு செய்யலாம், அதுக்கு மேலே செய்யக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்குது வெஸ்ட்டில் கூட. இந்தியாவில் அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ வெறுமனே யார் வேணாலும் ஒரு கும்பலாக கூடி இது தப்பு அப்படின்னு ஒரு மாரல் போலீசிங் செய்வதற்கான களத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வேகாக இருக்கிறது. பொதுவெளி என்று ஒரு நாகரிகம் இருக்குது, அந்த நாகரிகத்தை எந்த அளவு அலோவ் பண்ணலாம், வெஸ்ட்லேயே இருக்குது, நாமளும் அதை கடைப்பிடிக்கலாம். சுய கட்டுப்பாட்டோடு செய்யணுங்கிறதுக்கு இங்கே அந்த மாதிரியான ஒரு ஆண் பெண் பழகுவதற்கான தளமே கிடையாது, இடமும் கிடையாது. அப்போ அதற்கும் நீங்கள் இடம் கொடுக்கணும். ஒரு மனித வாழ்க்கையில் அதற்கு முக்கியமான பங்கு உண்டு. அந்த மாதிரியான ஆண் பெண் பழகுதலுக்கு இடம்ங்கிறது பொதுவெளியில் இல்லைன்னா எங்கே போவாங்க? அப்போ அதையும் கருத்தில் கொள்ளணும். காலம் மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு முன்னால் உள்ளவங்க எப்படி இருந்தாங்கங்கிறதுல இன்றைய பார்வை எப்படி இருக்கிறது, அவங்க எதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, அந்த எக்ஸ்போஷரிலிருந்து அவர்கள் பெறுகிற கருத்துக்கள் என்ன, அதன் மூலமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள், இது ஒரு தனி மனிதனுடைய விருப்பம் சார்ந்தது. அதில் பொதுவெளி எந்த அளவுக்கு தலையிடலாம்ங்கிறதுக்கும் ஒரு வரையறை இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து தான் அதை பார்க்கணும். சுய கட்டுப்பாடு தொடர்பாக சொன்னீங்க, அதில் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட போகலாம். சுய கட்டுப்பாடோடு வரவங்க நடந்துக்கலைங்கிறதுனால தான் அந்த கலாச்சார காவலர்கள் தடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, அப்படி கனெக்ட் பண்ணிக்கணுமா? அதை அவர்கள் அப்படியே தவறாகவே நடக்கிறதா இருக்கட்டும். கலாச்சார காவலர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. போய் அடிக்கிறதுக்கும் மிரட்டுறதுக்கும் கும்பல் மனநிலைங்கிறது, கும்பல் நீதிங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அது ரவுடித்தனம். ரவுடித்தனம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தான் காவல்துறை இருக்குது, சட்டங்கள் இருக்குது, பொதுவெளி நாகரிகம்னு ஒன்று கற்றுக் கொடுக்குறோம், கல்வி அதைத்தான் கொடுக்குது. இத்தனை சிஸ்டமும் வச்சுக்கிட்டு எதுக்கு கும்பல் வந்து அதை மாரல் போலீசிங் செய்யணும்? கும்பலோட மாரல் போலீசிங்கை யார் செய்கிறது? அப்புறம் அது எந்த வகையிலும் அனுமதிக்கக்கூடியதே அல்ல. சென்னையில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஆறுதல் தான். நீங்கள் எப்படி பார்க்க? பப்ளிக் டிசிப்ளின், பொது ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விடயம் கேள்விக்கு உட்படுத்தப்படுது. அப்படி கேள்விக்கு உட்படுத்தப்படும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா வந்துட்டு, தனிப்பட்ட முறையில் திரு சகோதரி பானுகம்சம் சொன்னது வந்துட்டு சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் அந்த வெளியில் எப்படி அதை பயன்படுத்துறது? இப்போ பொதுவாக அங்கே நடக்க வர்றவங்க, குழந்தைங்களோட வந்துட்டு விளையாடுறவங்க, இல்லை இளம் வயதினர் வந்துட்டு உலாவக்கூடிய இடம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல படகுதல் அப்படின்றதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு வரையறை வச்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்க போனாங்க அப்படின்னோம்னா எந்த விதமான சிக்கலும் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் அதை ஒரு அத்துமீறலுக்கான ஒரு வசதியான ஒரு இடமாக, ஒரு மறைவிடமாக அதை கருதி அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட இருவர் செய்வார்கள் என்றால் அதை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி அந்த இடத்திலிருந்து நீக்குவது? உலக நாடுகளை பொறுத்தவரை 1980களிலேயே கோலாலம்பூர் போன்ற இடங்களில் பயணம் செய்யும் பொழுது அங்கே ஒரு கண்டுகொள்ளாத ஒரு தன்மை அங்கே இருந்தது. மேற்கத்திய நாடுகளை விடுங்கள், கீழே நாடுகளே அப்படி இருந்துச்சு. அவங்க பாட்டுக்கு அப்படியே இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு மற்றவங்களா இருப்பாங்க. இங்கே அப்படி தான் அப்படின்ற ஒரு பொது ஒப்புதல், ஏற்றுக்கொள்ளல் அப்படி இருந்துச்சு. நம்ம நாட்டில் அதை ஏற்றுக்கொள்ளல் இல்லை. நம்ம நாட்டில் ஒழுக்கம் சார்ந்ததான் பண்பாடு இருக்கு, இங்க இல்லைன்னு தானே பானுகம். ஆமா ஆமா ஆமா. அதாவது உலகத்துக்கு ஒரு பொது பார்வை வைக்கிறாங்க. உலகத்துக்கு ஒரு பொது பார்வை அப்படின்ற ஒரு விடயம் வைக்க முடியாது. பண்பாடுன்றது ஒரு இடத்துக்கும் வேறுபட்டதாக தான் இருக்கு. பழக்க வழக்கங்கள், ஒழுக்க விதிகள் என்பது வேறுபட்டது. இதெல்லாம் யாரு முடிவு செய்யறதுன்னு கேட்கிறேன். இந்த ஒழுக்க விதிகள், சுய கட்டுப்பாடு, கண்ணியம் அப்படிங்கறதெல்லாம் யாரு முடிவு செய்யறது? யார் அந்த அளவுகோலை வைக்கிறது? பொதுவா ஒரு பையனை பற்றியோ ஒரு பொண்ணை பற்றியோ யார் பேசலாம்னா அவங்க அம்மா அப்பா தான் பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது. ஆனால் சம்பந்தப்பட்ட இடம் ஒரு பொது இடம். இந்த பொது இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்க வேண்டும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த இடத்தை பராமரிக்கக்கூடிய அந்த துறை தான் அதற்கு பொறுப்பு. இப்படி இங்கே கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு நடக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னோம்னா நாளைக்கு இந்த ஒரு அத்துமீறல் இதையும் தாண்டி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு தவறான செய்கையை வச்சு பணம் திரட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் பயன்படுத்தினால் அப்பொழுது நாம் என்ன செய்வது? அப்பொழுது யார் இதை தடுப்பது என்கின்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அப்படி ஒரு நிலை ஏற்படுவதை தடுக்க இது பூங்கா என்பது நடப்பதற்கும் பொழுதுபோக்குவதற்கும் பழகிறதுக்கு எந்த இடம் வேணாலும் வரலாம். பூங்காக்கு வரணுன்ற அவசியமே இல்லை. பழகுதல் இப்போ எத்தனையோ காதலர்கள் வந்துட்டு சினிமாவுக்கு போகிறாங்க, உடனே
இல்லை ஷாப்பிங்கு போகிறாங்க, இல்லை பார்க்குக்கும் வரலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், ஒரு கட்டுப்பாடு என்பது இருக்கும் பொழுது அது பிரச்சனை அல்ல. அவர்கள் அதை உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் பொழுது என்ன ஆகும்? என்னை பொறுத்த வரைக்கும் பூங்கால மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. மும்பையில், பெங்களூர்ல கலாச்சார காவலர்கள் தரப்புல ஏற்படுத்தக்கூடிய அந்த சிக்கல் இருக்கு இல்லையா, பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதிகமாயிட்டு தான் இருக்கு. இப்போ தேசம் முழுவதும் அதை வந்து பரவுது. உத்தரப்பிரதேசத்துல ஆன்டி ரோமியோ ஸ்குவாடுன்னு போட்டு யாரெல்லாம் வந்து ரோமியோ மாதிரி சுத்துறாங்களோ அவங்களெல்லாம் தாக்கப்படுறாங்க. இதெல்லாம் யாரு முடிவு செய்யறாங்க? அவர் ரோமியோவா இல்லையா, இவங்க காதலிக்க வந்தார்களா இல்லையா, இவங்க நண்பர்களா இல்லையாங்கிறதெல்லாம் யாரு முடிவு செய்யறாங்க? திடீர்னு போய் அவங்கள வந்து தாக்குறது, இல்ல தாலி கொடுத்து உடனே நீங்க அந்த சம்பவ இடத்திலேயே கட்டுங்கன்னு அவங்கள வந்து மிரட்டுறது, அடிக்கிறது, இப்படி வந்து ஒரு தேசம் முழுவதுக்கும் இந்த ஒரு காதலுக்கு எதிரான மனப்பான்மை தானே படறதை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. டெல்லியே எடுத்துக்கிடுங்க. டெல்லியில சமீபத்தில் போயிருந்த பொழுது பல முறை அதுதான் நடந்திருக்கு. எந்த பெண்ணும், அது வயதான பெண்ணா இருக்கலாம், இளம் பெண்ணா இருக்கலாம், சிறுமிகளாக இருக்கலாம், நின்னாலே வந்து பெண்களையே பார்க்காத மாதிரியான ஒரு பார்வையோடு ஆண்கள், பல வயதுடைய ஆண்களும் சுற்றி சுற்றி வர்றதை பார்க்கலாம். டெல்லியில் மிக மிக மோசமான ஒரு நிலை இன்று வரை அதுதான் தொடருது. டெல்லி மாத்திரம் ஏன் அப்படி இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இன்னொன்று, நிர்பயா இதுக்கப்புறம் ஒரு அந்த கமிஷன் வந்து ஒரு இது பண்ணுறாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாக்கிங் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டாக்கிங் வந்து குற்றம், அது தண்டனைக்குரிய குற்றம்னு கொண்டு வராங்க. நீங்கள் இந்த ஆன்டி ரோமியோ சொன்னதுனால எனக்கு அது ஞாபகம் வருது. ஸ்டாக்கிங் எப்படி குற்றம்? ஒரு பெண்ணை நீங்கள் பர்சூ பண்ணாமல் காதலிக்கவே முடியாது. அவளிடம் தன்னுடைய விருப்பத்தை சொல்வதற்கு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பின்பற்றி போகிறான்னு வச்சுக்கிடுங்க. இங்கே வந்து இது அப்படித்தான் இருக்குது. பெண் வந்து ஆணை பின்பற்றி போகிறத பற்றி ஸ்டாக்கிங்கில் அது இல்லை. அதனால் ஆண் வந்து ஒரு பெண்ணை பின்பற்றுகிறான்னா அதுவே ஸ்டாக்கிங் கீழே வருது, அந்த சட்டப்படி இருந்ததுன்னா. அப்போ எப்படி அது நடக்கும்? அது காதலுக்கு எதிரானதா? இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஒரு இருவர் காதலிக்கிறார்கள் அப்படின்னா அதில் ஒரு பெண் வந்து அந்த வரம்பு மீறி பழகியதில் ஏதாவது பாதிப்பு இருக்குது, இல்லை பழகியதாலேயே அவளுக்கு வந்து திருமணம் நடக்கலை, இந்த பையனோட தான் திருமணம் நடக்கணும், அவன் மாட்டேன்னு சொல்கிறான்னா அது எங்கெல்லாம் போகுது? காவல் நிலையத்துக்கு போகுது. அந்த பெண் உடனே தற்கொலை செய்து கொள்கிறாள், இல்லை உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்குது, இல்லை எனக்கு நீதி கிடைக்கல. ஒரு பெண் ஏன் இந்த மாதிரி நிலைக்கெல்லாம் போகணும்? ஒருவனோட பழகிறாங்க, சுய விருப்பத்தோடு, சுய சுதந்திரத்தோடு, என்னுடைய சுதந்திரம், தனி மனித சுதந்திரம் இதுன்னு ஒரு பெண் பழகும்போது, ஒரு ஆணும் பெண்ணும் சுதந்திரம் பேசி தான் பழகிறாங்கன்னே வச்சுக்கிடும். அந்த இடத்துல பெண் பாதிக்கப்படுகிறாள் ஆனால அப்படின்னா அதை அந்த பெண் எவ்வாறு அணுகுகிறாள், இல்லை அப்ரோச் பண்ணுறா, ஹேண்டில் பண்ணுறா, இதெல்லாம் அது ஒன்றே ஒரு சட்ட பிரச்சனை ஆகுது, இரு ஜாதிகளுக்குள்ளே உள்ள பிரச்சனை ஆகுது, பொதுவெளி பிரச்சனை ஆகுது, என்னுடைய வாழ்வாதாரமே வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி சூசைட் வரப்போகுது. அப்போ பெண் தன் மீது சுமத்தி கொள்கிற ப்ரெஷர், சமூகம் சுமத்துகிற ப்ரெஷர், இது எல்லாம் சேர்ந்து பெண் எந்த அளவுக்கு தான் பேசிய சுதந்திரத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பழகியிருக்கான்னு பார்த்தா அங்கே இல்லை. சுதந்திரம் பேசுகிறோமே தவிர சுதந்திரம் அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் வருதுங்கிற புரிதல் பெண்ணுக்கு இல்லை, ஆணுக்கும் இல்லை. அப்போ பேசுகிற அளவில் தான் சுதந்திரம் இங்கே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சுதந்திரம்ங்கிறது நமக்கு நாமளே விரித்துக் கொள்கிற 100% ரெகுலேஷனோட சேர்ந்து தான் வருது. காதல்னால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை அந்த பெண் தொடங்கி, பெற்றோர் தொடங்கி, அரசு அமைப்புகள் தொடங்கி, சமூகம் தொடங்கி எல்லோரும் பார்க்கறதுனால தான் காதலுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள், காதலருக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள்னு அவங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா? இப்போ வாழ்க்கை புரிஞ்ச ஒரு நிலையில இருந்துட்டு காதல் வர்றதில்லை, எழுச்சிகளில் இருந்து தான் அந்த ஈர்ப்பு அப்படின்றதே ஒன்று வருது. நான் அதை தவறுன்னு கூட நான் சொல்லலை. ஆனால் பானு கோம்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுதந்திரத்தோடு பொறுப்புகளும் வருகிறது என்கின்ற உணர்வு பானு கோம்ஸ் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான. அது தனி மனித பொறுப்பு தானே. இல்ல வரக்கூடிய எல்லா லாப நஷ்டங்களுக்கும் அவங்க தானே பொறுப்பு. இல்லை, லாபம் வந்தா நான் வந்து அந்த லாபத்தை ஏத்துக்குவேன், நஷ்டம் வந்தா மட்டும் நான் வந்து அதை வந்து சமூகத்தோட எல்லா வெளிக்கும் கொண்டு போய் அதை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குவேங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்லை, நான் சொல்றது என்னன்னா, ரெண்டு பேருக்குமே, இருபாலருக்குமானதான் நான் பொதுவாக பேசுறேன். பொதுவானா ரெண்டு பாலரும் சேர்ந்து தானே வாழ்க்கை. இப்போ இந்த உடல் சார்ந்த இன்பம் துய்ப்பது என்கின்ற இடத்தையும் தாண்டியது வாழ்க்கை என்கின்ற ஒரு புரிதலோடு இந்த காதல் இருக்க வேண்டும்னு சொன்னார். காதலை வந்துட்டு ஆமோதித்த முதல் பெரிய தலைவர் தந்தை பெரியார் இந்த மண்ணில். அவர் சொன்னார், அது எல்லாத்தையும் புரிந்ததாக இருக்கணும், உள்ளடக்கியதாக இருக்கணும், பொறுப்பு இருக்கணும், சமூக பொறுப்போடு அது நடக்கணும். மற்றபடி காதல்ன்றது வெறுமனே ஒரு சதையின் ரீதியான ஒரு கவர்ச்சி அப்படின்ற இடத்துல நான் அதை நிராகரிக்கணும்னு அவர் சொன்னார். விளக்கம், நல்ல விளக்கம். நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு, நம்ம நாட்டில் திருமணம் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி நடக்குது, இப்போ ரொம்ப தள்ளி நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வடிகால் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க, வடிகால் அப்படின்ற தேடக்கூடிய ஒரு இடத்துல தள்ளப்படுறாங்க. அது எப்படி வேணாலும் புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் சொல்கிறேன்.
உடற்தேவை என்பது பசியோடு அடங்கி விடுவதில்லை, பல்வேறுபட்ட நிலைகள் இருக்கு. இதை இந்த சமூகத்தினுடைய பார்வையும் மாற வேண்டும். அதில் ஈடுபடக்கூடியவர்களும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை வாழ்க்கையில் செலுத்த வேண்டும். வாழ்க்கையை உணர்ந்து கொள்வதிலிருந்து காதல் பிறந்தால் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.